சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன மாஸ்டரப்பா? ஒன்னும் இல்லடா, நீ பாட்டுக்கள். அக்கா கண்டுபிடிச்சிட்டீங்களா? இது உங்க புடவைதான். நல்லா இருக்கா? இந்த புடவையில நான் எப்படி இருக்கேன்? உங்க புடவை எல்லாத்தையும் இனி நான் தான் கட்டுவேன். அப்படியே மாமாவையும் 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 கட்டிக்கிட்டு உங்க இடத்துல இருந்த அவரையும் அகிலனையும் நல்லா பாத்துக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குக்கா. ஆனா மாமா மனசுலதான் என்ன இருக்குன்னே தெரியலையே. இந்த சுந்தரி வேற மாமாவை சுத்தி சுத்தி வரா. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. நீங்க தான் என்னையும் மாமாவையும் சேர்த்து வைக்கணும்க்கா. எனக்கு மாமாவை ரொம்ப பிடிக்கும்க்கா. என்னடா வா உஷா. என்ன பண்ற? இந்த புடவை இது அக்காவோட புடவைதாம்மா. எனக்கு நல்லா இருக்கா? பாட்டி, அம்மா புடவை உஷா சுத்தி கட்டிருக்காங்க. நீங்க எதுக்கு அம்மா புடவை கட்டுனீங்க? கொடுங்க. என்ன அக்கில் குட்டி, நான் தானே அம்மா புடவைய கட்டுனேன். நீ எதுக்கு இப்படி புடவைய கேக்குற? என் அம்மா புடவை யார் கட்டினாலும் எனக்கு பிடிக்காது. கொடுங்க முதல்ல. ஏய் ஹேய், அன்னைக்கு சுந்தரி ஆண்டி மட்டும் உங்க அம்மாவோட புடவைய கட்டி இருந்தப்போ அப்ப நீ ஒண்ணுமே சொல்லலையே. நான் தானே உன் சித்தி, அம்மா மாதிரி. சுந்தரி வெறும் ஆண்டி மட்டும்தான். அவங்கதான் அம்மா புடவைய கட்டக்கூடாது. இப்ப புரியுதா? எனக்கு சித்தியும் இல்ல அம்மாவும் இல்ல. புடவைய கொடுங்க. ஏய், புடவைய கொடுங்க. பாட்டி, முதல்ல புடவைய கொடுக்க சொல்லுங்க பாட்டி. உஷா, அதான் குழந்தை கேக்குறான்ல, புடவைய கழட்டி கொடுத்துருமா. அவனை அழ வைக்காத, பாவம் அவன். அப்ப நான் பாவம் இல்லையா? என்னம்மா, அவன் தான் அப்படி சொல்றானா? நீங்களும் இப்படி பேசுறீங்க? சுந்தரிக்கு எல்லாம் அக்கா புடவையை எடுத்து கொடுத்தீங்க. அன்னைக்கு ஃபங்க்ஷன்ல அத்தனை பேர் இருக்கும்போது சுந்தரி அக்கா அதை கட்டிட்டு வராங்க. எவ்வளவு மனசு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? அதுவும் நான் கொடுத்தேன்னு வேற சொல்றீங்க. அப்ப உங்களுக்கு நான் யாரு? முதல்ல அம்மா புடவைய கொடுங்க, அப்புறமா பேசுங்க. அகில், இப்படி பண்ணக்கூடாது. அகில், விடு. சொல்றேன்ல, விடு அகில். அம்மா புடவைய கொடுங்க. அகில், என்ன விடுடா. ஐயோ, விடுடா. விடு என்ன. அம்மா புடவைய கொடுக்க சொல்லுங்க. அகில், அம்மா அகில், புடவைய விடு. கொடுங்க. விடு. கொடுங்க அம்மா புடவைய. விடு. சரி, விடு. சரி, விடு. அம்மாவுடையது. எங்க அம்மாவுடையது. இது எனக்கு வேணும். என்னது இது? விடு என்ன. விடு. உஷா, அவன் சின்ன பையன், நீ புடவைய கொடுத்துரு. இல்லம்மா, நான் இத கட்டிட்டு தான் இருப்பேன். நான் தர மாட்டேன். அகில், நான் விடுன்னு சொல்றேன்ல. இல்ல பாட்டி, எனக்கு வேணும். வேணும். நான் விட மாட்டேன். ஏய், நீயாவது விடேண்டா, அவ கட்டிட்டு போட்டுமேடா. நான் விட மாட்டேன். இது அம்மா புடவை, நான் விட மாட்டேன். எனக்கு வேணும். என் அம்மா புடவை எனக்கு கொடுங்க. ஐயோ. ஐயோ. அம்மா, தெரியாம தான் பட்டுடுச்சு. உங்களுக்கு ஒண்ணும் இல்லல்லம்மா? ஒண்ணும் இல்லல்ல? பரவாயில்ல, விடு. எனக்கு ஒண்ணு இல்ல.
நல்லதா இருக்கேன். நீ எதுக்கே பாட்டி தள்ளி விட்டீங்க? ஏய் பாத்து பேசு. யாராவது வேணும்னே தள்ளி விடுவாங்களா? இப்படி எல்லாம் பேசக்கூடாது. இல்லனா சித்திக்கு கோபம் வந்துரும். இல்ல, நீங்க தான் பாட்டி தள்ளி விட்டீங்க. நீங்க ஒண்ணே சித்தி இல்ல. பாட்டி, ஏண்டா அகில் இப்படி? எனக்கு அவங்க அம்மா புடவை கட்டி இருக்கிறது பிடிக்கல பாட்டி. இப்ப என்ன பண்றது தா? இவங்க இப்படி சொல்லிட்டாங்க. என்னைக்கோ நடந்ததை வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஒருத்தரை காப்பாத்த வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்களே. அப்படி சொல்லக்கூடாது அப்பத்தா. அது அவங்களோட ஃபீலிங். அவங்க எவ்வளவு கஷ்டத்தை உள்ள வச்சுக்கிட்டு மத்தவங்க முன்னாடி சந்தோஷமா தன்னை காட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தல. ஆமா சுந்தரி, அவங்க கடந்த காலத்தை கேட்டப்ப எனக்கு அப்படியே ஆச்சரியமா இருந்துச்சு. ரொம்ப தைரியமா வீட்டுக்காரரோட இழப்ப கடந்து வந்து சாதிச்சிருக்காங்க. பொறவு ஒன்ன மாட்டுக்கவா? அடிக்கடி நீ அழுமூஞ்சியா மாறுறத நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். வாத்தா. அக்கா, ஏன்தா? சுந்தரி தான் ஐயப்பனை வெளியில எடுக்க என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு தானே இருக்கா. அவ ஒண்ணுமே பண்ணலன்னு நினைச்சு கோவப்பட்டு இப்படி விலகி போறியே, இது உனக்கு நல்லாவா இருக்கு? இல்ல அப்பத்தா, யார் மேலயுமே எனக்கு எந்த கோவமும் இல்ல. என் தலையெழுத்த யாராலையுமே மாத்த முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா ஒருத்தரால முடியும்னு நான் நம்புறேன். அத பத்தி சொல்லிட்டு போலாம் தான் நான் வந்தேன். யாருத்தா அது? சொல்லு, உடனே பார்த்து பேசிடுவோம். இப்ப இருக்கிற சூழ்நிலையில சுந்தரியாலையும் சரி வேற யாராலையும் சரி எதுவும் செய்ய முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால இந்த விஷயத்த முருகன் மாமா கிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறேன். முருகன் மாமா கிட்டயா? ஆமா,